அன்பில் நிலைத்திருப்பவர் கடவுளோடு இணைந்திருக்கின்றார், கடவுளும் அவரோடு இணைந்திருப்பார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித மார்த்தாவை நம் தாயாம் திரு அவை இன்று நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. 2021ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித மார்த்தாவினுடைய இந்த திருநாளின் போதே மரியா லாசர் அவர்களையும் சேர்த்து நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறார். 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த மூவரும் இயேசுவின் நண்பர்களாக இருக்கிறார்கள். பெத்தானியாவில் வாழ்கின்ற இவர்களை ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையும் பெத்தானியா வருகிற போது இவர்கள் வீட்டில்தான் உணவருந்துவது வழக்கம், இவர்களிடத்தில்தான் தங்கி ஓய்வெடுப்பது வழக்கம். அப்படி ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள் மார்த்தா, மரியா, லாசர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த குடும்பத்தில் மூத்தவராக இருந்தவர் தான் புனித மார்த்தா. புனித மார்த்தாவினுடைய செயல்பாடு அற்புதமாக விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு அதிகமாக அன்பு செய்தவராய் மார்த்தா இருக்கிறார். இயேசு வந்துவிட்டார் என்று தெரிந்தவுடனே ஓடோடி சென்று அவருக்கு உபசரிப்புகளை செய்வது, அவருக்கு விருந்து தயாரிப்பது, அவரை நன்றாக கவனித்துக் கொள்வது என்கிற மிக உயர்ந்த உபசரிப்பு குணத்தை, விருந்தோம்பல் பண்பினை கொண்டிருந்தவர்தான் புனித மார்த்தா. அன்பிற்குரியவர்களே, நம்மிடத்தில் இத்தகைய மனநிலை இருக்கிறதா? ஒருவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், ஒருவரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற அந்த நற்குணம் வெளிப்படுகிற அளவிற்கு நம்மால் இந்த உதவிகளை, அன்பினை செய்ய முடிகிறதா? அன்பு செயலில் வெளிப்பட வேண்டும். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மார்த்தா அன்பு செய்தார் என்றால் அதை தன்னுடைய செயல்களினால் வெளிப்படுத்தி காட்டுகிறார். நாமும் கூட பல நேரங்களில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மாவையோ, சகோதர சகோதரிகளையோ, நண்பர்களையோ அன்பு செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். வாய் நிறைய அன்பு வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆனால் அவற்றை செயலில் காட்டுகிறோமா? செயலில் காட்டும்போது தான் அந்த அன்பு அர்த்தம் பெறுகிறது, அது ஆழமாகிறது. அதற்கு சிறந்த உதாரணம் தான் மார்த்தா. இன்றைய முதல் வாசகத்தை பாருங்க. ஒருவர் மற்றவரிடம் நாம் அன்பு செலுத்துவோமாக. அன்பு செய்பவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். நாம் அந்த அன்பை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கடவுள் அன்பாயிருக்கிறார். கடவுளை யாரும் பார்த்ததில்லை. இறைவார்த்தை சொல்லுகிறது, கடவுளை எவரும் பார்த்ததில்லை. ஆனால் அன்பு செய்கிற ஒவ்வொருவரும், அன்பை வெளிப்படுத்துகிற ஒவ்வொருவரும் கடவுளை பார்க்கிறார்கள், கடவுளை அனுபவிக்கிறார்கள். கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருந்தார் என்பதை எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் என்றால், தன்னுடைய ஒரே பேரான மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி நம் பாவங்களுக்கு அவரை கழுவாயாக ஒப்பு கொடுத்தார். இதுதான் அன்பு. தன்னுடைய ஒரே பேரான மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி சிலுவையிலே உயிர் விட்ட அந்த அன்பு இருக்கிறதே, அதற்கு ஈடு இணையே இல்லை, எல்லையே இல்லை. இந்த உலகத்தின் மீது கொண்ட அன்பு செயல்களில் வெளிப்பட்டிருக்கிறது. நம்முடைய அன்பு கூட அப்படி செயல்களில் வெளிப்படுவதாக இருக்க வேண்டும். அன்பே கடவுளை அறிகின்ற ஞானமாயிருக்கிறது. கடவுளை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதின் வழியாகத்தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இன்றைய திருப்பாடல் வரிகள் அழகாக சொல்லுகிறது, கடவுள் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கடவுள் எவ்வளவு அருமையானவர் என்பதை சுவைத்து பார்க்க நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். மார்த்தாவினுடைய வாழ்க்கையை பாருங்க. மார்த்தா
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று தெரிந்தவுடனே அவரை எதிர்கொண்டு செல்வதை பார்க்கிறோம். விரைவாக ஓடுவது, இயேசுவை பார்ப்பதற்கு, இயேசுவோடு பேசுவதற்கு, இயேசுவின் பலியில் பங்கெடுப்பதற்கு, இயேசுவின் திரு ஜெபமாலையை ஜெபிப்பதற்கு நாமும் கூட மார்த்தாவை போல ஆர்வத்தோடு முன்வர வேண்டும், ஓடி வர வேண்டும், இறைவனிடத்தில் தஞ்சம் அடைய வேண்டும். பிறகு ஆண்டவரிடத்தில் அவர் கேட்பதை பாருங்க, நம்பிக்கையோடு கேட்கிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் லாசர் இறந்திருக்க மாட்டான். ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார் என்றால் நமக்கு துன்பங்கள் நேரிடாது. துன்பங்கள் வந்தாலும் அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியும் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். கஷ்டங்கள், வேதனைகள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் இறை வார்த்தை பாருங்க, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்வோம். நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு தருவார் என்பதும் தெரியும். இறை விசுவாசத்தினுடைய அடிநாதமாய் இது இருக்கிறது. நீர் எதையெல்லாம் கடவுளிடத்தில் கேட்கிறீரோ, மனித நிலையிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது. கடவுளும் உமக்கு செவி சாய்க்கின்றார். அப்படி என்றால் நீர் மெசியா, நீர் மீட்பர், இந்த உலகத்திற்காக வந்தவர் என்பதை மார்த்தா அறுதியிட்டு சொல்லுகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு பாருங்க, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். இப்போ உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்கிற போது நம்மை வாழ வைக்கின்ற இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு வாழ்வு கொடுத்த இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் மார்த்தா உடனடியாக அந்த சாட்சியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள்.